எஜுகேஷன் ஆபாசமா இல்ல அவசியமா? செக்ஸ் எஜுகேஷன் சொன்னாலே தமிழ்நாட்டுல மூஞ்சி சுளிக்கிறாங்க. ஏன்? தமிழ்நாட்டுல மொத்தம் 8% ஆஃப் டீன் பிரெக்னன்சி, அதாவது 15 வயசுல இருந்து 18 வயசு உள்ள பெண் குழந்தைகள் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான செக்ஸ் எஜுகேஷன் இல்லை. செக்ஸ் எஜுகேஷனா என்னன்னு நினைக்கிறீங்க? அது என்ன அப்படின்னு பண்ணி காட்டுறதுன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை செக்ஸ் எஜுகேஷனா. செக்ஸ் எஜுகேஷனா என்னன்னா, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு தெரிய வைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ்னா என்ன அப்படின்ட்டு சொல்லணும். அது வரையும் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் சொல்லணும்னு இல்லைங்க, பாய்ஸ்க்கும் சொல்லலாம். பாய்ஸ் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அவசியம்லாம் இல்லைல்ல. அது பாய்ஸ்க்கும் சொல்லி தரணும், அவங்களுக்கும் அது தெரியணும். அது அவங்களுக்கு தெரிஞ்சா தப்பு இல்லைல்ல. இங்க ஒண்ணு நீங்க மறைக்க தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஈகர்னஸ் அதிகமாகும். அதே மாதிரி எஸ்டிஐ, ஹெச்ஐவி, எய்ட்ஸ் அதை பத்தின அவேர்னஸ் இருக்கணும். போக்சோ ஆக்டை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஆபாசம் கிடையாது, இது எல்லாமே நீங்க ஸ்கூல்லயே ரீப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு ஒரு லெசன் வந்தாலே அது நீங்களே படிச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறீங்க. ஆனா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. நீங்க ஸ்கூல்லயே இப்படி நீங்க மறைச்சிங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியவே வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க இன்டர்நெட்டை தேடி தான் போவாங்க. தமிழ்நாட்டிலே அடலசன்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ கேரளால ஆரோக்கியா செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஒன்று நடத்துறாங்க. அது அது இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான சிஸ்டமா இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஆரம்ப காலத்துல மனிதர்கள் ட்ரெஸ்ஸே போடல, அதாவது ஆடையே இல்லாம தான் இருந்தாங்க. அப்போ யாருக்கும் எந்த ஒரு தப்பான எண்ணமோ தோணலையே. அப்போ ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தப்பே அவங்களுக்கு எதுவுமே தோணல. அந்த சர்டைன் பீரியட் மட்டும்தான் அவங்களுக்கு தோணும். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க. அது விலங்குகளோட தோல், இலை, அது எல்லாத்தையும் அவங்க போட ஆரம்பிச்சாங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க ட்ரெஸ் தப்பா போட்டுருந்தா பாக்குறவங்க தப்பா பார்த்தா தானே பாப்பாங்க அப்படின்ட்டு சொல்றீங்க. கரெக்ட் தான். ஆனா ட்ரெஸ் தப்பா போடுறவங்களாலையும் தானே ஆகுது. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே தப்பு இருக்கு. அதனால நீங்களும் கரெக்டா இருக்கணும், பாக்குறவங்களும் கரெக்டா இருக்கணும். நீங்க இந்த எஜுகேஷனை உங்க தம்பி தங்கச்சி இல்ல இதை நீங்க பாக்குறவங்க ஒரு ஸ்டாஃபா இருந்தா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, பேரண்ட்ஸா இருந்தா அவங்க பிள்ளைங்களுக்கோ எல்லாருக்கும் சொல்லித்தாங்க. செக்ஸ் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது ஏதாவது தப்பா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சொன்னது கரெக்டா இருந்துச்சு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.